லாஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸாக பார்த்தீங்கன்னா ஜிசிசி, அதாவது இந்த மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற கண்ட்ரிஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ்னு சொல்லுவாங்கள்ல, குவைத்தாக இருக்கட்டும், பஹ்ரைனாக இருக்கட்டும், அப்புறம் வந்து கத்தார், சவுதி, இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் வந்து சாலிடாக லாஸ்ட் ஒரு 24 மணி நேரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய்காட் இந்தியா, பாய்காட் இந்தியன் ப்ராடக்ட்ஸ், பாய்காட் இந்தியன் குட்ஸ். அதாவது இந்தியாவோட பொருட்களை, இந்தியாவெல்லாம் வந்து புறக்கணிங்க அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் டேக் வந்து ரொம்ப சடனாக லாஸ்ட் ஒரு 24 மணி நேரமாக வந்து கல்ஃப் கண்ட்ரீஸில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நம்மள பல பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்ன மாதிரி நான் சொல்கிறேன், நம்ம சொந்தக்காரங்க முக்கால்வாசி பேர் அங்கே தானே இருந்துட்டு இருக்காங்க, நம்ம கூட அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்கோம், ரொம்ப நல்ல கண்ட்ரிஸ் ஆச்சு, நம்மளை ஈஸியாக விடுவாங்க, வெளியே வரலாம், எல்லாம் அவ்வளோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற கண்ட்ரி. எஸ்பெஷலி சவுத் இந்தியாவிலேருந்து இருக்கிறப்போ மோஸ்ட் ஆஃப் த மைக்ரேட்டரி லேபர்ஸ் வந்து இங்கேருந்து தான் அங்கே போயிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறப்போ இந்த கண்ட்ரீஸ்க்குலாம் என்ன இந்தியா மேலே இப்படி ஒரு காண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண் நூபுர் ஷர்மா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் பெண் வந்து பேசின பேச்சு, அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இஸ்லாமில் அதிகமாக ரெஸ்பெக்ட் பண்ணப்படக்கூடிய ப்ரொஃபட் முகமது இருக்கார்ல, ஸோ அவரை பற்றி இவங்க சொன்ன ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய டெலிவிஷனில் நேஷ்னல் லெவல் டிபேட்டில் வந்து அவங்க சொன்ன ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ரீபர்கஷனை, ஒரு மிகப்பெரிய எதிரொலியை வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் மொத்தமாக ஒன்று சேர்றதுக்கு இந்தியாவுக்கு எதிராக இப்போ திருப்பி விட்டுருக்கு. இதில் என்ன பெரிய ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளே பங்காளி சண்டை வந்து சவுதிக்கும் ஈரானுக்கும் நடுவில் பல வருஷமாக இருந்துட்டு இருக்கு. சவுதியும் ஈரானும் ஒன்றா சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக இப்போ குரல் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு, இதுக்கு அந்த பர்டிகுலர் பர்சனை நீங்கள் ஒழுங்காக தண்டிக்கவும் இல்லை, அப்பாலஜைஸும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதை கூப்பிட்டு இந்தியாவோட அம்பாசிடர்ஸ் அந்தந்த கண்ட்ரீஸில் இருப்பாங்கல்ல, அவங்கள எல்லாத்தையும் கத்தார் வந்து டைரெக்டாக நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் வந்து கத்தாரில் இருக்கார். இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கப்போ இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட்டான வெங்கையா நாயுடு வந்து கத்தாரில் ஒரு இனாகிரேஷனுக்கு போயிருக்காரு. அங்கே அவருக்கு அதுக்கப்புறம் ஹோஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு டின்னரை வந்து கேன்சல் பண்ணி விட்டாங்க. அதே மாதிரி இருக்க வேண்டிய ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை கேன்சல் பண்ணி விட்டாங்க. இந்தியாவோட அம்பாசிடரை ஸ்ட்ராங்காக கூப்பிட்டு இந்த மாதிரி இந்தியாவில் நடந்துட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு, எப்படி இப்படி ஒருத்தங்க வந்து பப்ளிக்காக டிபேட்டில் வந்து ப்ரொஃபட் முகமதை தப்பாக பேசலாம், அதை எப்படி எல்லா இடத்துலையும் டெலிகாஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை யாரும் கேட்காமலும் இருக்கலாம்னு ஒரு சைடு இவங்களோட ப்ரெஷர் இருந்துட்டு இருந்தாலும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கான்பூர், நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், இந்த ஊரில் வந்து ரயாட்ஸே வெடிச்சிருச்சுங்க. அங்கே இருக்கிற ஹிந்துஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் நடுவில் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வேற ஏற்பட்டு இந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் நூபுர் ஷர்மா அப்படிங்கிறவங்க பேசின பேச்சினால நம்மளுக்கு பல டவுட் இருக்கும். முதல்ல யார் இந்த நூபுர் ஷர்மா? நம்மளுக்கு நேஷனல் லெவல் பாலிடிக்ஸ்னால் மோடி தெரியும், ராகுல் காந்தி தெரியும், அதை தாண்டோன்னா அமித்ஷா தெரியும், அப்புறம் வந்து பி சிதம்பரம் தெரியும், இவங்களெல்லாம் தானே தெரியும். நேஷனல் லெவல் பாலிடிக்ஸ் பெரிய பேர்கள் இவங்க தான். அதை தாண்டினா மம்தா பானர்ஜி, இந்த சைடு வந்து பினராயி விஜயன், இவங்கெல்லாம் தான் ஃபேமஸான நேம்ஸ். இதில் எந்த இடத்துலையுமே நூபுர் ஷர்மாங்கிற பேர் வரல. யார் இந்த பொண்ணு, இவங்க என்ன பேசினாங்க, எதுக்காக இப்போ இவ்வளோ கண்ட்ரிஸ் வந்து காண்டாகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதை நான் உங்ககிட்ட ஒவ்வொன்றா சொல்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூபுர் ஷர்மா யார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நூபுர் ஷர்மா நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல, பட் பேர் இந்த மாதிரி தான் இருக்குது, NUPUR, ஸோ நுப்பூர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த நூபுர் ஷர்மா அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து பிஜேபியோட நேஷ்னல் ஸ்போக்ஸ் பர்சன், நம்ம நாட்டை ஆட்சி செஞ்சிட்ருக்கிற கட்சியோட ஃபேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நேஷ்னல் ஸ்போக்ஸ் பர்சனாக அவங்க தான் வந்து பிஜேபியை ரெப்ரசன்ட் பண்ணி நேஷ்னல் லெவலில் பேசக்கூடிய ஒரு பர்டிகுலர் நபர். இவங்களுக்கு வந்து ஒரு 36 வயசு 37 வயசு ஆகுது. இவங்களோட மோஸ்ட் ஃபேமஸான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2015 வந்து டெல்லியில் ஆம் ஆத்மி பார்ட்டியோட ஹெட்டான அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிர்த்து பிஜேபி சார்பாக நின்ன ஒரு பர்டிகுலர் பர்சன். அந்த எலெக்ஷனில் அவங்க தோத்துட்டாங்க 30,000 ஓட்டு வித்தியாசத்தில். பட் உங்களுக்கு புரியுதா அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்களுக்கு அங்கே கொடுக்கப்பட்டு இருக்கு, பிஜேபியோட நேஷனல் லெவல் ஸ்போக்ஸ் பர்சன். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26 மே அன்னைக்கு ஒரு பர்டிகுலர் டெலிவிஷன் டிபேட் வந்து டைம்ஸ் நவ்வில் நடக்குது. ஓகேவா? ஸோ டைம்ஸ் நவ்வில் டிபேட் எதை பற்றி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு விஷயத்தை நம்ம 2-3 வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கோம்ல, அதாங்க அந்த மசூதி. இந்த ஒரு பர்டிகுலர் ஞான் வாபி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் மாஸ்க்கு காசியில் இருக்குது. இந்த மசூதிக்குள்ளே வந்து இருக்கிறது வந்து ஒரு சிவலிங்கம் அப்படின்னு ஹிந்துஸும், எல்லா ஹிந்துஸும் கிடையாது, சில ஹிந்துஸும், இல்லை இது வந்து ஒரு ஃபவுண்டைன் அப்படின்னு முஸ்லிம்ஸ், எல்லா முஸ்லிம்ஸும் கிடையாது, சில முஸ்லிம்ஸ் இருந்துக்கிட்டு இது வந்து ஒரு லிங்கம் கிடையாது, இது ஒரு ஃபவுண்டைன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அது ஒரு கோர்ட்டு கேஸாக வேறு போயிட்டு இருந்துச்சுல. பேசிக்காக அதில் இருந்து ஒரு வீடியோ வேறு லீக் ஆயிடுச்சு. அது வந்து ஃபவுண்டைன் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம்ஸும், அது ஒரு ஃபவுண்டைன் தான், அது தண்ணிக்குள்ளே இருக்கிறதுல என்ன பெரிய ஆச்சரியம்னு கேட்குறாங்க. சில ஹிந்துஸ் இருந்துக்கிட்டு இல்லை அது வந்து சிவலிங்கம், அதனால அந்த மசூதி வந்து ஒரு சிவன் கோவில் இடித்து கட்டப்பட்டிருக்கு, அதனால அந்த
மாஸ்கே இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பும் இந்த மாதிரி வந்து ஒரு நேஷனல் இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. இது தெரியாதவங்க நம்ம சேனல்லையே நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும் வீடியோஸ். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ என்ன சடனாக நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ், ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ணுற சேனல். நீங்கள் ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனலில் ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.